வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் நான் அமேசான்லேருந்து வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். எங்கள் வீட்டோட மெயின் கேட்டில் லைட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தது. அதனால் 2 கேட் லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடய பிராண்ட் லைசி டெக்கார் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் 2 கேட் லைட், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இது 40 வாட்ஸ் மாடர்ன் டிசைன் ஸ்டேர்ஸ் ஷேப்பில் வாட்டர் ப்ரூஃப் கேட் லைட் அப்படின்னு போட்டிருந்தது. பேர் ஆஃப் 2 பீசஸ். கலர் பிளாக் கலர். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த கேட் லைட்டை ஆர்டர் போட்டேன். மெயினாக மழை காலத்தில் மழை தண்ணி எல்லாம் இதில் உள்ளே இறங்காமல் இருக்கணும். இதில் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருந்தது. ரெயின் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ரஸ்ட் ப்ரூஃப்னு போட்டிருந்தது. அன்பிரேக்கபிள் பிவிசி ஷேட் பவுடர் கோட்டட் அப்படின்னு போட்டிருந்தது. இந்த ப்ராடக்ட் நம்ம ஹோம் டெக்கார்க்கு ஒரு கிளாஸி டச் கொடுக்கும். இது ஒரு மெட்டாலிக் பிளாக் கோட்டட் பிளாஸ்டிக் கேட் லைட். நம்ம வீட்டோட அவுட்டர் லுக்கை ஷியராக அழகாக காட்டும். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஹேண்ட் ஃபினிஷ்ட் கேட் லைட் எந்த டைப் ஆஃப் அவுட்டோர்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங் ஃபினிஷ் அண்ட் டியூரபிலிட்டி. ஒரு சிலர் அவங்க வீட்டில் ஃப்ரண்ட்டில் பெரிய கார்டன் ஏரியா இருக்கும். அதிலெல்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க கார்டன் ஈவினிங்கில் சார்மிங் ஒயிட் லைட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் டோர் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பல்ப் இன்க்ளூடட் கிடையாது, நம்மளே தான் வாங்கிக்கணும். எல்இடி பல்ப். ஸ்டார்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஒயிட் கலர்லையும் மேலே இருக்கிற போர்ஷன் பிளாக் கலரில் அட்டகாசமாக இருந்தது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம என்ன பல்பு சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட் எரியும். பியூர் ஒயிட் கலர்ஸில் லைட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் இந்த லைட்ஸ் கேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட ஃபோட்டோஸும் நான் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கு எல்லா டோர்ஸ் அப்புறம் விண்டோஸ்க்கு கர்டன்ஸ் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே என்கிட்ட நிறைய கர்டன்ஸ் இருக்குது. ஆனால் இத்தனை நாள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக அதை ஹேங் பண்ணாமல் சும்மா ஸ்ப்ரிங்கில் தான் மாட்டி தொங்க விட்டுருந்தேன். அது அப்படி மாட்டினதுனால ஒரு நீட் லுக் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ தான் அந்த ஸ்ப்ரிங்கை டைட்டாக இழுத்து வச்சு மாட்டினாலும் அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்க்ரீன்ஸை மாட்டி தொங்க விட்டோம்னா நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வளைஞ்சு தொங்கும். பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால என்கிட்ட இருக்கிற கர்டன்ஸையே நல்லா ப்ராப்பராக கர்டன் ராட்ஸ் எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதில் ஃபேன்சி கர்டன் ப்ராக்கெட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஆசை. நான் இந்த கர்டன் ப்ராக்கெட்ஸை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு கர்டன் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் டோர்ஸ்க்கு கர்டன் போடுறோம்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? கர்டன் ராட்ஸில் மாட்டுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டோருக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ப்ராக்கெட்ஸ் ட்ரில் பண்ணிவிட்டு அதில் ராட்ஸை சொருக்கி கர்டன்ஸ் மாட்டுவோம். அந்த ப்ராக்கெட்ஸே இப்போ நிறைய ஃபேன்சியான டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேர் ஆஃப் கர்டன் ப்ராக்கெட்ஸை மட்டும் ஆர்டர் பண்ணேன். சரி, அதை வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை ப்ராக்கெட்ஸ் தேவைன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த கிரே அண்ட் கோல்ட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற ப்ராக்கெட்ஸை ஆர்டர் பண்ணேன். ஒரு குட்டி பாக்ஸில் தனித்தனியாக பபிள் ரேப் பண்ணி ஸ்க்ராட்ச் ஆகாமல் வந்துருச்சு சேஃபாக. ஆர்டர் பண்ணும்போது இந்த கலர் பிடிச்சி தான் நான் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப டல்லாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. தேங்க் காட் நான் ஒன்று தான் வாங்கினேன். இந்த ஃபேன்சி ப்ராக்கெட்ஸ் கூடவே பிளெயினான ப்ராக்கெட்ஸும் 2-3 நான் வாங்கியிருக்கேன். அப்புறமா தேவைப்படும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு ரூம் டோர்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தான் டோர் ஃப்ரேமுக்கும் வால்க்கும் இந்த ஃபேன்சி ப்ராக்கெட் மாட்டுறதுக்கு இடம் இருக்குது. இன்னொரு பக்கம் செவரு வந்துடுறதுனால இடம் இல்லை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த பிளெயின் ப்ராக்கெட்ஸ் மாட்டிடலாம். இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது. ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவும் செட்டாக வாங்கியாச்சு. நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க், அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் வாங்க போகிற ப்ராக்கெட்ஸ் பிரைட் கலராக வாங்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன்.
அதுவும் வந்துருச்சு. ஒரு ப்ராக்கெட்டும் குட்டி காட்டன் பவுச்சில் ரேப் பண்ணி அமுச்சிருந்தாங்க. இந்த வாட்டி ஆர்டர் பண்ணும்போது எங்கள் வீட்டு வால் கலரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்கினேன். எங்கள் லிவிங் ரூமோட வால் கலர் வந்து லைட் சாண்டல் கலர். அப்போ அதுக்கு வந்து இந்த டார்க் ரெட் ப்ராக்கெட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் செர்ரி ரெட் அண்ட் கோல்ட் ப்ராக்கெட்ஸ் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்து என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எவ்வளோ விண்டோஸ் இருக்குது, எவ்வளோ பிளெயின் ப்ராக்கெட்ஸ் வேணும், எவ்வளோ ஃபேன்சி ப்ராக்கெட்ஸ் வேணும்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இந்த ஃபேன்சி ப்ராக்கெட்ஸ் வந்து லிவிங் ரூம், டைனிங், என்ட்ரன்ஸ் ஏரியா இதிலெல்லாம் வந்து 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரூம் டோர்ஸ்க்கு ஒரு பக்கம் ஃபேன்சி, இன்னொரு பக்கம் வந்து பிளெயின் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ரூமில் இருக்கிற விண்டோஸ்க்கு வந்து 2 பக்கமுமே பிளெயின் ப்ராக்கெட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க வீட்டுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வைப்ரண்ட்டான லேயர்ட் கர்டன் இல்லைனா ஒரு ஸ்லீக் ஃபினிஷ் கர்டன்ஸை செலக்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்பேஸை ரொம்பவே வெல்கமிங்காக காட்டும். இந்த கர்டன் ப்ராக்கெட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் அலுமினியமில் செஞ்சுருக்காங்க. உங்கள் பெட்ரூம், கிச்சன், லிவிங் ரூம், பாத்ரூம் அப்புறம் ஆஃபீஸை பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்காக ஸ்பெஷலாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. கர்டன் ப்ராக்கெட்ஸை வந்து ஃபினியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஃபினியல்ஸ் வந்து ராட் பாக்கெட் ஸ்டைல் கர்டன்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த டெக்கரேட்டிவ் கர்டன் ராட் ஃபினியல்ஸ் வந்து ஹைலி டியூரபிள் அப்புறம் ரஸ்ட் ப்ரூஃப் குவாலிட்டி. 1 inch பைப்பில் கர்டன்ஸ் மாட்டுறதுக்கு ஒரு பேர் ஆஃப் கர்டன் ப்ராக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேன்சி கர்டன் ப்ராக்கெட்ஸ் வந்து ஒரு எலிகண்ட் லுக் மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் இன்டீரியருக்கு ஒரு லக்ஸூரியஸ் லுக் காட்டுது. கர்டன்ஸ் போடுறதுனால நம்ம சரௌண்டிங்ஸ்க்கு ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸிங் கலர்ஸோட யுனிக் டிசைன்ஸ் கர்டன்ஸ் போட்டோம்னா நம்ம ரூம்க்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ப்ளாஷ் ஆஃப் கலர் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம ரூமில் ஒரு கேரக்டர் ஆட் ஆன மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் ஆஃப் லைட்டிங்கும் கொடுக்குது. கர்டன்ஸ் வந்து நம்ம ரூமோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், இல்லாட்டி அந்த லுக்கையே வந்து பிரேக் பண்ணியும் காட்டும். ஸோ கர்டன் செலக்ட் பண்ணும்போது நம்ம ரூமோட கலர் தீமை மைண்டில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ப்ராக்கெட்டோட டீட்டெயில்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்டரிக்கல் டூம் ஷேப்டு டிசைன். அந்த ஷேப் வந்து டூம் ஷேப்பில் இருக்குது. ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து அலுமினியம் அப்புறம் அயர்னில் செஞ்சுருக்காங்க. ஈஸி டு இன்ஸ்டால். வேர்ல்டு கிளாஸ் ப்ரீமியம் டிசைன், ஹைலி டியூரபிள் அப்புறம் ரஸ்ட் ப்ரூஃப் குவாலிட்டி, அட்ராக்டிவ் லுக், மாடர்ன் டிசைன், ரிச் கலர். நான் எங்கள் வீட்டில் எங்கெல்லாம் 2 பக்கமும் ஃபேன்சி ப்ராக்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் ஒரு சைடு ஃபேன்சி ஃபினியல்ஸும் இன்னொரு சைடு பிளெயின் ப்ராக்கெட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எங்கே 2 பக்கமும் பிளெயின் ப்ராக்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் பாய்.